நல்லானை நான் மறையோடு ஆரங்கம் வல்லானை வல்லவர் வான்மறிந்தே ஓங்கிய சொல்லானை தொன்மறிய காழிய போயினாம் இல்லானை ஏத்த நின்றாக்கு உளது இன்பமே கல்லாசீரோத மல்கும் கடல் காழியுள் ஒழியாது கோயில் கொண்டானை உகந்த உள்கேன் தழியாதொன்மா ஞான சம்பந்தம் தமிழார மொழிவார்கள் மூலமும் பெருவார்களே. நல்லானை ஞானம் உடையவனேன்னு அர்த்தம் பலமுறை சொல்லியிருக்கிறேன். நான் மறையோடு இயல் ஆரங்கம் வல்லானை வல்லவர்பால் மலிந்தோங்கிய சொல்லானை. வல்லவர்பால் எது வல்லவர்பால்? நான்மறையோடு இயல் ஆரங்கம் வல்லவர்பால் மலிந்தோங்கிய சொல்லான், சொல்வடிவாக விளங்குபவன் அர்த்தம். தொல்மதில் காழியே கோயிலாம் இல்லானை, தனக்குரிய இல்லாக கொண்டவனே ஏத்த நின்றார்க்கு உளது இன்பம். நம் மானம் மாற்றி நமக்கு அருளாய் நின்ற பெம்மானை. நம் மானம் மாற்றி நம்மிடத்தில் இருக்கிற குற்றத்தை போக்கி நமக்கு அருளாய் நின்ற. அருளாய் நின்றான்னா நம்மிடத்துல இருந்த குற்றம் என்ன? இருளும் மருளும். இருளும் மருளும் ஆகிய அதனை நீக்கி நமக்கு அருளாக நின்றான். அப்போ நம் மானம் மாற்றி, மானம் என்பதற்கு குற்றம் அர்த்தம். குற்றமாவது நமக்கு நின்றது அருளாகையினாலே நம்மை விட்டு போக வேண்டியது இருளும் மருளும். இந்த பாட்டுக்கு இன்னொரு பொருளுங்க. நம் மானம் மாற்றி, மானம் என்ற ஒரு சொல்லாக வைத்துக்கொண்டு மானமாவது குற்றம் என்று ஒரு அர்த்தம் சொன்னோம். நம் மா ந மாற்றி நமக்கு அருளாய் நின்ற. நம் மா ந மாற்றி நமக்கு அருளாய் நின்ற. திருவைந்தெழுத்தை வச்சு அர்த்தம் பண்ணணும் இந்த இடத்துல. நம் மா நமக்கு இயல்பாக பொருந்தி இருந்த ஆணவ மலத்தையும் ந பின்பு செயற்கையாய் வந்து பொருந்தின கண்மமல மாயாமலங்களையும் மாற்றி, அப்ப என்ன அர்த்தம்? மாவும் நாவும் நீங்கிச்சு. அப்புறம் நமக்கு அருளாய் நின்ற, வௌவாய் நின்ற. வா எங்க இருந்து வந்தது? சிவனிடத்திலிருந்து வந்தது. அப்ப சிவம் நமக்கு என்ன செய்ததுன்னு கேட்டா, மகர நகரங்களை நீக்கி வகரமாய் நின்றது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நிர்வாண தீட்சை பெற்ற சிவஞானிகளுக்கு நகர மகரங்கள் நீங்கி சுத்த பஞ்சாக்கரமாய் முத்தி பஞ்சாக்கரமாய சிவய என நின்ற அப்படின்னு அர்த்தம். எப்படி சொன்னாலும் அந்த அர்த்தம் தான். மானம் என்பதுக்கு குற்றம்னு வச்சாலும் அந்த அர்த்தம் தான். குற்றம்னா எதுன்னு ஒரு கேள்வி கேட்டு பின்னால அருள் என்று வந்ததுனால முன்னால் இருக்கிற குற்றம் இருளும் மருளும். இருள் என்பது மா, மருள் என்பது நா. அப்ப நகர மகரம் நீங்கினா அருள் என்பது வகரம். வகரம் வந்ததானா அவன் இடத்துல அவன் நிற்கிறான். அதுதான் நம் மானம் மாற்றி நமக்கு அருளாய் நின்ற பெம்மான். அப்படி இருந்தாலும் பேயுடன் ஆடல் புரிந்தான். பேய் என்பது அவனை சூழ்ந்து நிற்கின்ற கணங்கள். அந்த கணங்களோடு ஆடல் புரிந்தான். பேயுடன் ஆடல் புரிந்தானே. இந்த பேய் காரைக்கால் பேய் போன்ற ஞானி. பேயுடன் ஆடல் புரிந்தானே அம்மானை அந்தனர் சேரும் அணி காழி எம்மானை ஏத்த வல்லார்க்கு இடரில்லையே. இந்த பாட்டில் அந்த முதல் 2 வரி ரொம்ப முக்கியமான வரிங்க, ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அதுல மல நீக்கமும் திருவருட்பேரும் பெற்றவர்களது முத்தி பஞ்சாக்கரம் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து அருந்தானை அன்பு செய்து ஏத்தகில்லார்கள் பொருந்தானை பொய்யடிமை தொழில் செய்வாருள் விருந்தானை வேதியர் ஓதி மிடைகாழி இருந்தானை ஏத்துமின் நும்பினை ஏகவே. இறைவனை ஏத்துங்கள். எதுக்காக? உங்களிடத்துக்கு வினை போக வேணும்னா நீங்க இறைவனை ஏத்துங்க. அந்த இறைவனுக்கு என்ன லட்சணம்னு சொன்னா, அவன் அருந்தான், பொருந்தான், விருந்தான் அப்படின்னு 3 பேர் போடுறார். அருந்தான், பொருந்தான், விருந்தான். அருந்தான்
அன்பு செய்து ஏத்தகில்லார்பால் அருந்தான். நிறைய பேர் இறைவனை நான் புகழ்கிறேன், வழிபாடு செய்கிறேன், அந்த நைவேத்தியம் வச்சேன், இந்த நைவேத்தியம் வச்சேன்னுவாங்க. ஒரு நைவேத்தியத்தையும் அவன் அனுபவிக்க மாட்டான். அருந்தான். அன்பு செய்து ஏத்தகில்லார்பால் அருந்தான். அப்புறம் நானும் அடிமை செய்கிறேன் என்று பொய்யாக அடிமை செய்வார்கள், அவர்களிடத்துல அவன் பொருந்தான். அப்போ அருந்தானை என்பது அங்க கடைசியில் கொண்டு போடணும். அன்பு செய்து ஏத்தகில்லார்பால் அருந்தானை. அப்புறம் பொய்யடிமை தொழில் செய்வாருள் பொருந்தானை. உள்னா உள்ளத்திலே, பொய்யடிமை தொழில் செய்பவருடைய உள்ளத்திலே பொருந்தானை. அப்புறம் என்ன பண்ணணும்? விருந்தானை. இப்படியெல்லாம் இருக்கிறனால அவன் ஒரு புதியவனாக இருக்கிறான். அவன் பழமைக்கு பழையவனாக இருக்கிறான், புதுமைக்கு புதியவனாக இருக்கிறான். இவ்வளவு நாளா நாம் அவனை அறியவில்லை. இப்பொழுது சாஸ்திர ஞானத்தினாலும் அடிமை தொழிலினாலும் அவனை அறிகிறோம். அப்பொழுது அவன் புதிய போகம் போலே நமக்கு தோன்றுகிறான். ஆகினால விருந்தான். விருந்தான்னா விருந்து போல்வான் அர்த்தம். விருந்து என்ற சொல்லுக்கு புதுமை அப்படின்னு அர்த்தம். விருந்தானை. வேதியர் ஓதி மிடை காழி இருந்தானை. வேதியர்கள் வேதம் ஓதி நெருங்கி இருக்கின்ற காழி நகரத்திலே எழுந்தருளி இருந்தவனை ஏத்துமின் நும்வினை ஏகவே. அடுத்த பாட்டு. புற்றானை. புற்றரவம் அறையின் மிசை சுற்றானை. தொண்டு செய்வாரவர் தம்மோடும் அற்றானை. அந்தணர் காழி அமர்கோயில் பற்றானை. பற்றி நின்றார்க்கு இல்லை பாவமே. புற்றானை. பெரும்பாலான தலங்கள்ல இறைவன் புற்றிலிருந்து தோன்றியவனாக இருப்பான். வன்மீகம் பேர், வன்மீகநாதர்னு பேர் வைக்கிறோம் இல்லையா? புற்றிடம் கொண்டார். திருவாரூர்ல இருக்கிறவர், திருவொற்றியூர்ல இருக்கிறவர் புற்றிடம் கொண்டார் அப்படின்னு சொல்றாங்க. புற்றானை. புற்றரவம் அறையின் மிசை சுற்றானை. சுற்றான் சுற்றியவன் அர்த்தம். தொண்டு செய்வார் அவர் தம்மோடும் அற்றானை. தொண்டு செய்வாரோடு வேறு எந்த பற்றும் இல்லாம அவர்களோடு சேர்ந்திருப்பான். தொண்டு செய்வார் எல்லா பற்றும் விட்டவர்கள், அவன் ஏனையவற்றை விட்டு அவர்களோடு அற்றவர்க்கு அற்ற அப்படின்னு சொல்றான். தொண்டு செய்வார் தம்மோடும் அற்றானை. அந்தணர் காழி அமர்கோயில் பெற்றானை பற்றானை. பற்றி நின்றார்க்கு இல்லை பாவம். அடுத்த பாட்டு. நெதியானை. நெஞ்சிடங்கொள்ள நினைவார்தம் விதியானை. நெதியானை. நிதி என்ற சொல்லு நெதி என வந்ததுங்க. இங்கேயும் அப்படித்தான். ஏன் நிதின்னு பாடினார் தெரியல, நிதி என்றே பாடி இருக்கலாம். அடுத்த வரி விதின்னு வருது பாருங்க. விதின்னு வர்றதுனால நிதி என்று பாடினா எதுகையோ மோனையோ தவற போறதில்லை. திருஞான சம்பந்தர் எதனால் அப்படி வச்சு பாடினாரு தெரியல. பாடுமின் நும் வினை பாரவே. பாடுதல்னா மெல்ல தேய்ந்து அழிதல். அடுத்த பாட்டு. செப்பான மென்முலையாளை திகழ்மேனி வைப்பானை. உமையம்மையை உடம்பின் ஒரு பாகத்திலே கொண்டது. வார்கழலேத்தி நினைவார்தம் ஒப்பானை. வார்கழலேத்தி நினைவரிடத்திலே ஒத்திருப்பவன் அர்த்தம். ஒப்பானை. ஓதம் உலாவு கடற்காழி மெய்ப்பானை. ஓதம் கடல் நீர். மேவிய மாந்தர் வியந்தாரே. வியப்புக்கு உரியவராக இருப்பார்கள். தன்கண் விளைந்த சிவபோகத்தை நினைந்து வியந்தவர்களாக இருப்பார்கள். என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமென்னு வியக்கிறார்கள் அல்லவா? அதை போல. துன்பானை. துன்பம் அழித்து அருள் ஆக்கிய இன்பானை. துன்பத்தை கொடுத்தவனும் அவன்தான். துன்பத்தை கொடுத்து அதை மாற்றி இன்பத்தை கொடுத்தவனும் அருளை கொடுத்தவனும் அவன்தான். அதாவது திரோதானமாக நின்றவனும் அவன்தான். திரோதானமாக நின்று கண்மம் அனுபவித்து கண்ம ஒப்பு வந்த பொழுது திருவருளாக நின்றவனும் அவன்தான். அதனால துன்பானை. இறைவன் நமக்கு துன்பமுடையவனாக இருப்பானோ? வினைப்போகத்தை ஊட்டுகிற பொழுது துன்பம் தருபவன் போல இருப்பான். வினைப்போகம் அனுபவித்து கழிந்து வினை ஒப்பு வந்த பொழுது திருவருளாக வருவான். அது ரெண்டையும் சொல்றாரு இதுல. துன்பானை. துன்பம் அழித்து அருள் ஆக்கிய இன்பானை. ஏழிசையின் நிலை பேணுவார் அன்பானை. ஏழிசையாரே வழிபாடு பண்ணுபவர்கள். அணிபொழில் காழி நகர் மேய நம்பானை. நம்பன் என்பது நம்பான் வந்தது. நம்பன்னா விரும்புதற்குரியவன் அர்த்தம். நம்பானை. நன்ன வல்லார் வினை நாசமே. குன்றானை. குன்றெடுத்தான் புயம் நாலைந்தும் வென்றானை. அரக்கனை பற்றிய பாட்டு. குன்றான் குன்றத்திலே எழுந்தருளியிருக்கின்ற இறைவன். குன்றெடுத்தான் புயம் நாலைந்தும் வென்றானை. மென்மலரானோடு மால் நேட நின்றானை. நேரிடையாளுடன் காழியுள் நன்றானை. நம்பெருமானை.
அரக்கனை பற்றிய பாட்டும் இதுலயே வந்துட்டுது, திருமால் பற்றிய பாட்டும் இதுல வந்துட்டு. மால் தேட நின்றான்னு வந்துட்டு இல்லையா? சாவாயும் வாதுசை சாவகர் சாக்கியர் மேவாத சொல்லவை கேட்டு வெகுளேன். சாவாயும் வாதுசை சாக்கியர் சாவகர் சாக்கியர். சாவு என்பது இங்கே அழிவு, தோல்வியை உணர்த்துகிறது. தோல்வி வந்த இடத்திலும் கூட மேலும் வாது செய்ய அவர்கள் முனைவார்கள். அதை திருஞான சம்பந்தர் மதுரையில அனுபவிச்சிருக்கிறார். சேக்கிழார் ரொம்ப அழகா, இன்னும் தோற்றிலீர் போலும் அப்படின்னு அரசன் கேட்பான். இன்னும் தோற்றிலீர்னு சொன்னாங்கன்னா, நான் இன்னும் தோற்கலிங்க, இன்னும் ஒரு வாதம் இருக்குது, அதை பண்ணி பார்த்துடலாங்க அப்படின்னு. அப்ப தோல்வி வந்தாலும் கூட இன்னும் வாது செய்வோம், இன்னும் வாது செய்வோம் என்று வருவார்கள் அவர். அதனால சாவாயும் வாது செய் சாவகர் சாக்கியர் மேவாத சொல். மேவாத சொல் பொருந்தாத சொல். அந்த இடத்துல மேவுதல் என்பது பொருந்துதல், விரும்புதல். மேவாத சொல்லவை கேட்டு வெகுளேன்மின் பூவாய கொன்றையினானை புனற்காழி கோவாய கொள்கையினான் அடி கூறுவேன். கழியார் சீர் ஓதம் மல்கும் கடற்காழியுள் ஒழியாது கோயில் கொண்டானை. ஒழியாது கோயில் கொண்டான் என்று நீங்காது கோயில் கொண்டு போன அர்த்தம். உகந்து உள்கி தழியார் சொல் ஞான சம்பந்தன். தழி ஆர் சொல், சொல் தழி ஆர் சொல் தழுவி பொருந்தி இருக்கின்ற, பாட்டுக்கு பொருத்தமாய் பொருந்தி இருக்கின்ற என்ற அர்த்தம். பொருந்தாதே தழுவாததுன்னு சொல்லுவோம். இலக்கணத்தில் கூட தழுவு தொடர் தழா தொடர் ரெண்டு வச்சிருப்போம். அது மாதிரி தழியார் சொல் ஞான சம்பந்தன் தமிழ் ஆற மொழிவார்கள் மூவுலகும் பெறும்.